ஸ்ரீ மகா பெரியவா சரணம். ஒரு முறை மகா பெரியவாளை பார்க்க வெளிநாட்டுல இருந்து ஒருத்தர் வந்திருந்தார். அவருக்கு நம்ம மதத்து மேல ஒரு விதமான விமர்சனம் இருந்தது. பொதுவா எந்த மதத்தை எடுத்துக்கிட்டாலும் அவங்க ஒரே கடவுளை மட்டும்தான் வழிபடுறாங்க. ஆனா இந்து மதத்துல மட்டும் ஏன் இத்தனை கடவுள்? ராமர், கிருஷ்ணர், சிவன், பிரம்மா, விநாயகர், முருகன், இன்னும் 33 கோடி தேவர்கள், இப்படி ஏக கடவுள் இருக்காங்களே, இது ஏன் ஒன்னும் புரியல அப்படின்னு கேட்டார். நம்ம மதத்துல தெய்வம், அதாவது சுவாமிங்கிறவர் ஒருத்தர் தான். அவரே 3 ரூபம் எடுத்துண்டு பிரம்மாவா சிருஷ்டிக்கிறார், விஷ்ணுவா பரிபாலிக்கிறார், ருத்ரனா சம்ஹாரம் பண்றார். பொதுவா சுவாமி வேற, தேவர்கள் வேற. சாதாரண மனுஷங்களா இருக்கிற நம்மளே பெற்றோருக்கு குழந்தையாகவும், ஆபீஸ்ல மேனேஜராகவும், குழந்தைக்கு பெற்றோராகவும், இப்படி பலவிதமான வேஷங்களை போடுறோம். சர்வசக்தி வாய்ந்த சுவாமியும் ஒரே சமயத்துல பல காரியங்களை செய்ய பல வேஷங்களையும் போட்டுக்கிறார். ஒவ்வொரு வேஷத்தையும் நாம ஒவ்வொரு தெய்வ வடிவங்களா வணங்குறோம். சுவாமியும் தேவர்களும் வேற வேறன்னு நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா? அவங்களுக்குள்ள என்ன வித்தியாசம்னா, சுவாமி வேற வேற காரியங்கள் செஞ்சா கூட அவங்களுக்கு உள்ளூர பிரம்மத்தோட ஸ்வரூபம்னு தெரியும். ஆனா தேவர்களுக்கு அது தெரியாது. ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.